வணக்கம். நம்ம அகரம் தமிழ் வகுப்புல இலக்கண பகுதியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பெயர் சொல், வினைச்சொல், வேற்றுமை உருபு இதெல்லாம் படிச்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு ஆன்ட்டி இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினா எழுத்துகள், சுட்டு எழுத்துகள், அடுத்தது திணை, பால் இதெல்லாம் படிக்க போறோம். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது வினா எழுத்துகள். வினானா என்னன்னா கேள்வி. கேள்வி எழுப்ப நமக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்துகள். அந்த எழுத்துக்களை கொண்டுதான் என்னது ஒரு சொல்ல உருவாக்குறோம். கேள்வி எழுப்புவதற்கான சொல்ல நம்ம உருவாக்குறோம். இந்த எழுத்துக்களை கொண்டுதான் மோஸ்ட்லி நம்ம எல்லா கேள்வியுமே நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்வியுமே இந்த எழுத்துக்களை கொண்டுதான் இருக்கும். அந்த சொற்கள் இருக்கு இல்லையா, இந்த எழுத்துக்களை கொண்டுதான் இருக்கும். அதனால இப்ப கேள்வி எழுப்ப பயன்படுறதுனால இதை என்னன்னு சொல்றாங்க? வினா எழுத்துகள். வினானா என்னது? கேள்வி. என்னென்ன எழுத்துக்கள் அது? ஆவண்ணா, அ, ஏ, ஏ, ஓ, யா. சரிங்களா? உதாரணத்துக்கு அந்த சொற்கள், சில சொற்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆ, அத வச்சு என்ன மாதிரியான கேள்வி சொல் வருது, வினா சொல் வருது அப்படின்னா, வருவாயா? யான்னு முடியுது பாருங்க, ஆன்ற சவுண்ட்ல. இந்த யாவை எப்படி பிரிப்பீங்க? இந்த யா உயிர்மெய் எழுத்து இல்லையா? இதுல உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து இருக்கு. எந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும்? ஆவணான்ற உயிரெழுத்து, ஈ அப்படின்ற மெய்யெழுத்து, இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த யா வருது. இது ஆ அப்படின்ற சவுண்ட்ல முடியுது இல்லையா? இந்த சவுண்ட கொண்டு இந்த சொல் வர்றதுனால இது ஒரு வினா வார்த்தை. வருவாயா அப்படின்றது என்னது? கேள்விதான். வருவியா வரமாட்டியான்னு கேட்போம் இல்லையா, அதான் வருவாயா. அடுத்தது ஏ. ஏக்கு என்ன கொடுத்திருக்காங்க? என்ன. கேட்போம் இல்லையா, இது என்ன, இது எப்படி நடந்துச்சு, என்ன, எப்படி, எங்கே, அதெல்லாம் கேட்போம் இல்லையா? அப்ப அந்த வார்த்தைகள்லாம் முதல் எழுத்து எதை கொண்டு வருது? ஏ. அதனால இத வினா எழுத்து அப்படின்னு சொல்றோம். இந்த சொல்ல வினா சொல். அடுத்தது ஏயனா. ஏயனா கொண்டு ஏன். ஏன் வைன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷ்ல, வை. இப்ப ஏன்றது என்னது? ஒரு கேள்வி. கேள்வி கேட்க பயன்படக்கூடிய ஒரு சொல். இந்த சொல்லோட முதல் எழுத்து எதை கொண்டு ஆரம்பிக்குது? ஏ. ஏயனா. சரிங்களா? அதனால இது வினா எழுத்து, இந்த சொல் வினா சொல். அடுத்தது ஓ. இதுக்கான உதாரணம் வருவாயோ. வருவாயா இல்லைன்னா வருவாயோ. வருவாயோன்னு ஒரு சந்தேகத்தோட கேக்குறது. சரிங்களா? இங்கேயும் பாருங்க, ஓன்ற வருவாயோ, அந்த சவுண்ட் பாருங்க ஓவனால முடிஞ்சிருக்கு இல்லையா? இங்க யோன்றது என்னென்ன சேர்ந்து வருது? இ பிளஸ் ஓ இஸ் ஈக்வல் டு யோ. அப்ப இந்த இடத்துல இந்த ஓவனா பயன்படுறதுனால இது வினா எழுத்து, இந்த சொல் வினா சொல். அடுத்தது யா. யால யார், யாவை, இதெல்லாம் கேட்போம் இல்லையா? இப்ப யாருன்னா என்னது? ஹூ. சரிங்களா? இப்ப யா. யான்ற எழுத்தை கொண்டு இந்த கேள்விக்கான வார்த்தை தொடங்குறதுனால இது வினா எழுத்து. இப்ப வினா எழுத்துனா என்னன்னு பார்த்துட்டோம், அதுக்கு உதாரணமும் பார்த்துட்டோம். இப்ப இங்க இன்னும் சென்டென்ஸ்ல எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போறோம். கவின் எப்படி இருக்கிறாய்? கேட்போம் இல்லையா? ஹவ். கேட்போம் இல்லையா? ஹவ் ஆர் யூ அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதுதான் இங்க கவின் எப்படி இருக்கிறாய். எப்படின்றது என்னது? வினா வார்த்தை. பாலன் என்ன செய்கிறான்? வாட். பாலன் என்ன செய்கிறான்? வாட் இஸ் ஹி டூயிங் அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க எப்பவுமே உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வருதுனால இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி பாருங்க. அப்ப இந்த தமிழுக்கான வினா சொல் இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷ்ல என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஈஸியா உங்களால அந்த வினா சொல்லையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? என்ன அப்படின்றது என்னது? வினா சொல். அடுத்தது தாஜ்மஹாலை கட்டியவர் யார்? யார்னா என்னது? ஹூ. சரிங்களா? இது வினா சொல். அடுத்து கயல் ஏன் ஓடுகிறாள்? வை. சரிங்களா? ஏன்றது என்னது? வை, அது வினா சொல். இது பாம்பா கயிறா?
இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த பாம்பா அப்படின்ற வார்த்தையில எண்ட் சவுண்ட் எதுல முடியுது? ஆவண்ணா. கயிறா, அதுலயும் எண்ட் சவுண்ட் ஆவணால முடியுது. அப்ப பாம்பா கயிறான்றது என்னது? வினா சொல். அடுத்து எந்த பழம் புளிக்கும்? விச். எந்த, விச். சரிங்களா? அப்ப இங்க எந்தன்றது என்னது? வினா சொல். அடுத்தது எது உயரமானது? சரிங்களா? எதுன்றது என்னது இங்க? வினா சொல். அங்கு தெரிவது சிறுத்தையோ. சிறுத்தையோ இங்க பாத்தீங்கன்னா எண்ட்ல என்னது? ஓவண்ணா அப்படின்ற வினா எழுத்துல அந்த எழுத்து முடிஞ்சிருக்கு இல்லையா? அப்ப சிறுத்தையோன்றது என்னது? இங்க வினா சொல். அந்த சவுண்ட். சரிங்களா? ஓன்ற சவுண்ட்ல அது முடிஞ்சிருக்கு. இப்ப வந்து எக்ஸசைஸ்க்கு வரோம் நம்ம. ம். இப்ப வந்து கயல் டேஷ் ஓடுகிறாள். இதுல வந்து எந்த வினா வார்த்தை கரெக்டா வரும்ன்றத பார்க்கணும். என்ன, யார், ஏன், எந்த. நீங்க என்ன பண்ணா ஒவ்வொரு வார்த்தையா இதுல போட்டு பாருங்க. கயல் என்ன ஓடுகிறாள்? கயல் யார் ஓடுகிறாள்? கயல் ஏன் ஓடுகிறாள்? கயல் எந்த ஓடுகிறாள்? இப்ப என்ன பண்ணணும்னா நீங்க இந்த வார்த்தைகள்லாம் இப்ப இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரியும். ஆன்டி இப்ப சொன்னேன் இல்லையா? இத வந்து நீங்க இங்கிலீஷ்லயும் திங்க் பண்ணி பார்க்கணும். பார்க்கும் பொழுது இதுல எந்த வார்த்தை இதுக்கு பொருத்தமா வரும்ன்றத உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இந்த fill in the blanks எழுதி ஆன்சரை அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். இந்த ஆப்ஷன்லாம் எழுதணும்னு இல்லை. ஆன்சர் எழுதணும். இந்த ஃபில்லப்ல எழுதி கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி தாஜ்மஹாலை கட்டியவர் டேஷ். இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா சூட்டபிளா வரும்ன்றத இந்த ஆப்ஷனை இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி பார்த்துட்டு அதை கரெக்டா ஃபிட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. அடுத்து இது பாம்பா கயிறா இத்தொடரில் வரும் வினா எழுத்து எது? இதுல வந்து எந்த வினா எழுத்து இந்த கேள்வியில வருதுன்றத நீங்க வந்து என்ன பண்ணணும்? தொடரில் வரும் வினா எழுத்து அப்படின்னு எழுதி அதை அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். அடுத்தது அங்கு தெரிவது சிறுத்தையோ. இத்தொடரில் வரும் வினா எழுத்து எது? இதுல எந்த வினா எழுத்து பொருத்தமா வரும் அப்படின்றதையும் இத்தொடரில் வரும் வினா எழுத்து டேஷ் அப்படின்னு போட்டு அந்த டேஷ்ல என்ன வினா எழுத்தோ ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது திணை. திணைன்றது என்னன்னா அது வந்து ஒரு, அதாவது இனத்தை குறிக்கிறது இல்லைன்னா பிரிவு. அதாவது உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் ரெண்டா பிரிச்சு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ வந்து ஆஹ் ரெண்டு இனமா பிரிக்குது. அதுதான் என்னது? திணை. சரிங்களா? ரெண்டு விதமா பிரிக்குது உலகத்தில் உள்ள விஷயங்கள். ஒன்ன வந்து என்னன்னு பிரிக்குதுனாக்கா ஆறு அறிவு. இன்னொன்னு வந்து ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை. அப்புறம் உயிரற்ற பொருள்கள். இது எல்லாமே ஒரு இனம். ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை உள்ளது பிளஸ் உயிரற்ற பொருள்கள். இது எல்லாமே ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா ஆறறி உடையது. இப்ப ஆறறி உடையதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா உயர்த்திணை. உயர்த்திணை. உயர்னா நான் உயர்த்தி சொல்றது உயர்த்திணை. சரிங்களா? அடுத்தது அக்ரிணை. அக்ரிணை அது வந்து ஓரறிவு முதல் 5 அறிவு வரை பிளஸ் உயிரற்ற பொருள்கள். இது எல்லாமே என்னன்னு சொல்றாங்க? அக்ரிணை. இந்த உயர்திணையோட கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு இது கம்மி தான். சரிங்களா? அதனால ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. உயர்திணை ஆறறி உள்ளதுன்னா என்ன சொல்லுவாங்க? பகுத்தறிவு. இப்ப நம்மளாம் என்னது? ஆறறி உடையவங்க. அதுக்கு உதாரணம் மனிதர்கள், தேவர்கள். இவங்கெல்லாம் என்னது? ஆறறி உடையவங்க. பகுத்தறிவு உடையவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதையுமே ஆராய்ஞ்சு செய்யக்கூடியவங்க. அடுத்தது அக்ரிணை. அக்ரிணையில பகுத்தறிவு அற்றவை. ஓரறிவு முதல் 5 அறிவு வரை. விலங்கு, பறவை, மரம், செடி, கொடி, பூச்சி எது வேணா சொல்லலாம். பிளஸ் மற்ற உயிரில்லாத எல்லா பொருட்களும். சரிங்களா? இதனாலலாம் ரொம்ப பகுத்தறிஞ்சு அனலைஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. இப்ப அடுத்தது பால். பால்ன்றது பிரிவு தான். சரிங்களா? இப்போ அந்த உயர்திணை அக்ரிணையே என்ன பண்றாங்கன்னா உயர்திணை பால், அக்ரிணை பால் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா? உயர்திணை பால்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஆண் தனியா பெண் தனியா பிரிக்கிறாங்க. உயர்திணை என்னது? ஆறு அறிவு இல்லையா? அது என்னது? மோஸ்ட்லி மனிதர்கள் இல்லையா? அந்த மனிதர்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்த
அந்த சேர்ந்து இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்றாங்கன்னா பலர்பால். சரிங்களா? அப்ப மனிதர்கள் எப்படி பிரிக்கிறாங்க? ஆண் பால், பெண் பால். ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறாங்க. இப்ப ஆண் பெண் எல்லாம் சேர்ந்ததை என்னன்னு சொல்றாங்கன்னா பலர்பால். பலர்பாலுன்றது என்னன்னாக்கா பன்மையில வரும், ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை குறிக்கிறது. ஆண் பால்னா ஒரே ஒரு ஆணை குறிக்கிறது, பெண் பால்னா ஒரே ஒரு பெண்ணை குறிக்கிறது. பலர்பால்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கிறது. சரி, அடுத்தது அக்ரிணை பால். அக்ரிணை பால்ல எது வரும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்ப உயர்திணை பால்ல யார பிரிக்கிறாங்க? மனிதர்களை. அக்ரிணை பால்ல யார பிரிப்பாங்க? 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள உயிரினங்கள் பிளஸ் உயிரற்ற பொருட்கள் எல்லாமே பிரிப்பாங்க. அத வந்து அதுல வந்து ஆண் பெண்ணுன்னு பிரிக்கல. எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. ஒன்றன் பால் பலவின் பால். ஒன்றன் பால்னா ஒன்ன மட்டும் குறிக்கிறது. பலவின் பால்னா ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது. இங்க ஆண் பெண் பிரிக்கல. சரிங்களா? அப்ப ஒன்றன் பால், இப்ப உதாரணம் மரம் இருக்குன்னா ஒரே ஒரு மரம். அதுவே பலவின் பால்னாக்கா மரங்கள். சரிங்களா? இப்போ வீடு அப்படின்னு இருக்குன்னா ஒரு வீடு, அது ஒன்றன் பால். பலவின் பால்னாக்கா வீடுகள், ஒன்றுக்கு மேற்பட்டதை பலவின் பால்ல எழுதுறோம். சரிங்களா? நீங்க ஏற்கனவே ஒருமை பன்மை படிச்சிருப்பீங்க, அதேதான் இங்கேயும். சரிங்களா? அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இங்க எக்ஸசைஸ். இப்ப நீங்க என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா, முதல்ல வந்து இந்த வினா எழுத்துகள் இருக்கு இல்லையா, இந்த வினா எழுத்துகளுக்கு நான் ஆன்டி வந்து கேள்வி எழுப்ப உதவும் எழுத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு டெபினேஷன் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த என்னென்ன இந்த வினா எழுத்துகளோ அது உதாரணத்தோட இது எழுதிக்கோங்க. எழுதிட்டு நோட் புக்ல அடுத்தது சொற்றொடரா வரக்கூடிய உதாரணம், அதையும் உதாரணமுக்கு கீழே இதெல்லாம் எழுதிக்கோங்க. இதெல்லாம் எழுதிடும் பார்த்து. எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். இது முடிச்சுட்டு அடுத்த திணை இருக்கு இல்லையா, இதே மாதிரியே நீங்க நோட் புக்ல போடணும். சரிங்களா? கலர் பென் எல்லாம் யூஸ் பண்ணி நீட்டா இதெல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் பால், இதையும் இதே மாதிரியே நீங்க நோட் புக்ல ஆரோ மார்க் எல்லாம் போட்டு நீட்டா எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸசைஸ்க்கு வரணும். என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க 3 காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் வரிசை எண், சீரியல் நம்பர். 2வது காலம் வாக்கியம் அப்படின்னு எழுதிக்கோங்க. 3வது காலம்ல என்ன எழுதணும்னாக்கா திணை, திணைன்னு ஒரு காலம் போட்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 4வது ஒரு காலம் போட்டுக்கோங்க. 4வது காலம்ல பால் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் காலம் வரிசை எண், 2வது காலம் வாக்கியம், 3வது காலம் திணை, 4வது காலம் பால். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாக்கியங்கள்லாம் ஃபர்ஸ்ட் லைனா எழுதிடணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் திணைக்கு நேரா இது என்ன திணை இங்க வந்திருக்கு அப்படின்றத எழுதணும். உயர்திணையா அக்ரிணையா அப்படின்னு எழுதணும். சரிங்களா? அடுத்தது பாலுக்கு நேரா இது என்ன பால், ஆண் பாலா பெண் பாலா பலர்பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலான்னு எழுதணும். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திணைக்கு நேரா இந்த சென்டென்ஸ்ல உள்ளது என்னன்னு எழுதணும், உயர்திணையா அக்ரிணையான்னு எழுதணும். பாலுக்கு நேரா என்ன எழுதணும் நீங்க, அது என்ன பால், ஆண் பெண் பலர் ஒன்றன் பலவின், இதுல எது வரும்ன்றத எழுதணும். மோஸ்ட்லி நீங்க பார்க்க வேண்டியது எதை பார்த்து நீங்க இது இது என்ன திணை என்ன பால்னு கண்டுபிடிக்கணும்னா பெயர் சொற்கள். சரிங்களா? குமரன் ஆடினான்றதுல எது பெயர் சொல்? குமரன்றது பெயர் சொல், ஆடினான்றது என்னது, வினைச்சொல். அப்ப பெயர் சொற்களை வச்சுதான் நீங்க நான் சொன்ன விஷயங்களை பிரிச்சு எழுதணும். சரிங்களா? அடுத்தது இது ஒரு எக்ஸசைஸ், fill in the blanks. இது ஆப்ஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணி அனுப்பணும். இங்க வந்து பாருங்க, எப்பவுமே எண்டுல இந்த வினைச்சொல் இருக்கு இல்லையா, இந்த fill in the blanksல பொறுத்தவரை நீங்க எண்டுல வர வினைச்சொல்ல பார்க்கணும். வினைச்சொல்ல வரக்கூடிய வார்த்தை வந்து ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா ஒருமையை குறிக்குதா பன்மையை குறிக்குதான்னு பார்க்கணும். உயர்திணையை குறிக்குதா அக்ரிணையை குறிக்குதா இது எல்லாமே பார்க்கணும். என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? ஆண் பாலா பெண் பாலா பலர்பாலா, சரிங்களா, ஒன்றன் பாலா பலவின் பாலா, இது எல்லாமே நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி தான் அந்த பெயர் சொல்ல சூஸ் பண்ணி நீங்க எழுதணும். சரிங்களா?
இப்ப எண்ல வர வினைச்சொல்ல நல்லா பாருங்க. பார்க்கும் பொழுது ஆணா பெண்ணா பலரை குறிக்குதா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரிங்களா? அடுத்தது இங்க சில வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தைகளை வந்து எது உயர்திணை எது அஃறிணைன்னு இதை இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இதே மாதிரியே இங்க காலம் போட்டு இந்த வார்த்தைகள் முதல்ல எடுத்துக்கணும். யானை. அப்ப யானையை எடுத்து எங்க வரணும்? உயர்திணையில வரணுமா அஃறிணையில வரணுமான்னு பார்த்து அதுக்கு நேரா நீங்க ஃபில்அப் பண்ணி எழுதி அனுப்பணும். இது ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது சுட்டு எழுத்துகள். இப்ப வினா எழுத்து பார்த்துட்டோம், திணை பார்த்துட்டோம், பால் பார்த்துட்டோம். இப்ப சுட்டு எழுத்துகள்னா ஒண்ணும் இல்ல. சுட்டுதல் அப்படின்னாலே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது. ஒரு விஷயம் எங்க இருக்குன்றத, ஒரு பொருள் எங்க இருக்குன்றத சுட்டி காட்டி சொல்றது. சரிங்களா? அது என்ன எழுத்துகள்? அ, இ, உ. என்ன எழுத்துகள்? அந்த சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கு இல்லையா? அதுல வந்து எந்த எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கும்னா அ, இ, உ. சரிங்களா? இந்த எழுத்துக்களை கொண்டுதான் சொற்களை உருவாக்குறோம். அந்த சொற்களை கொண்டுதான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு பொருள் எங்க இருக்குன்றத சொல்றோம். உதாரணமா இது என்னது? விமானம். அப்ப என்ன சொல்றாங்க? அது விமானம். சுட்டி காட்டுறாங்க. அது விமானம். சரிங்களா? அப்ப அது அப்படின்னும் பொழுது இந்த சொல்ல உள்ள முதல் எழுத்து என்னது? அ. அப்ப ஆன்றது என்னது? சுட்டு எழுத்து. அடுத்தது என்ன சொல்றாங்க? இது பள்ளி. பள்ளி. இப்ப அதுன்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவீங்க? தட். சரிங்களா? இப்ப இதுன்றது திஸ். தட்ன்றது என்னது? கொஞ்சம் தூரமா இருக்கிறத காமிக்கிறது. திஸ்ன்றது பக்கத்துல இருக்கிறதே காமிக்கிறது. இப்ப இது பள்ளி. சரிங்களா? இப்ப இதுல இ அப்படின்ற எடுத்துக்கொண்டு இதுன்ற வார்த்தை வந்து இதுன்ற வார்த்தை ஈன்ற எழுத்தை கொண்டு ஆரம்பிக்குது. அப்ப ஈன்றது என்னது? இங்க சுட்டி எழுத்து. அடுத்தது அவை பறவைகள். அவைனா என்னது? தோஸ். சரிங்களா? இப்ப வந்து தட்டுன்றது நம்ம எதுக்கு ஒன்னே ஒண்ணு காமிக்கிறதுக்காக தட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுவே வந்து ஒன்றுக்கு மேற்பட்டதுக்கு தோஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப தமிழ்ல அதுக்கு என்னது? அவை. அவை பறவைகள். இப்ப அவையில ஆன்றது சுட்டு எழுத்து. அடுத்தது இவை எறும்புகள். தீஸ். திஸ். திஸ்ன்றது ஒண்ணு. தீஸ்ன்றது என்னது? ஒன்றுக்கு மேற்பட்டது. அப்ப இவை எறும்புகள். இவையில ஈ சுட்டு எழுத்து. அடுத்தது அந்த வீடு. அப்ப அந்தன்றது என்னது? தட்டு தான் அதுவும். சரிங்களா? அப்ப அந்தல வந்து என்னது? சுட்டு எழுத்து. இந்த நாற்காலி. திஸ். இதுல வந்து இந்தன்ல ஈ வந்து சுட்டு எழுத்து. அடுத்து அவன் பேருந்தில் ஏறினான். அவன்றது சுட்டி காமிக்கிறாங்க. அவன்னது என்ன சொல்லுவாங்க? ம், ஈ சொல்லுவாங்க இல்லையா? அவன்றத என்ன சொல்லுவாங்க? ஹீ சொல்லுவாங்க இல்லையா? இதுல அவன்றதுல அவன்றது சுட்டி காமிக்கிறாங்க. ஆன்றது என்னது? சுட்டி எழுத்து. அடுத்தது இவன். இவன்றது என்னது? திஸ் பாய், திஸ் பர்சன், அந்த மாதிரி சொல்றது. இப்ப இவன் என் நண்பன். இதுல இவன்றதுல ஈ வந்து சுட்டு எழுத்து. அவள் பூ பறிக்கிறாள். ஷீ. அவள்னா என்னது? ஷீ. அவள்ல வந்து சுட்டி எழுத்து. இவள் உலக அழகி. இவள். இதுல வந்து இவள் திஸ் கேர்ள், திஸ் விமன் எப்படி வேணா சொல்லலாம். இவள் வந்து என்னது? சுட்டு எழுத்து. அடுத்து அங்கு ஒட்டகம் நிற்கிறது. அங்குன்னா என்னது? தேர். தேர். இல்லையா? அப்ப அங்குல வந்து என்னது? சுட்டு எழுத்து. இங்கு உட்காருங்கள். ஹியர். ஹியர் சொல்லுவோம் இல்லையா? இங்கு வந்து சுட்டு எழுத்து. இப்ப என்ன பண்ணணும்னா சுட்டு எழுத்து அப்படின்னா என்னது? ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துகள் அப்படின்னு டெஃபனிஷன் எழுதிட்டு
உதாரணம் நீங்க எழுதணும். இதெல்லாம் அது விமானம், இது பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு உதாரணங்கள் எழுதணும். எழுதிட்டு அடுத்தது இந்த fill in the blanks. இதுல பாத்தீங்கன்னா டேஷ் மரத்தில் ஏறினான். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது பொருத்தமா வரும்ன்றத நீங்க ஃபில்அப் பண்ணணும். அதை எதை பேஸ் பண்ணி ஃபில்அப் பண்ணணும் நீங்க? எது பேஸ் பண்ணி ஃபில்அப் பண்ணணும்? அதாவது பக்கத்துல இருக்கா, தூரத்துல இருக்கா, ஒன்ன மட்டும் குறிக்குதா, ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்குதா, இது எல்லாமே நோட் பண்ணி என்ன பண்ணணும் நீங்க அதை எழுதணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா எண்டு இந்த வினைச்சொல் வருது இல்லையா, இதுலயும் நீங்க பார்க்கணும். ஆண் பாலா, பெண் பாலா, பலர்பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலா, சரிங்களா? இதெல்லாமே இதுலயும் நோட் பண்ணணும். நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் நோட் பண்ணணும். அதான் பக்கத்துல இருக்கிறத சொல்லுதா, தூரத்துல இருக்கிறத சொல்லுதா, அடுத்தது ஆண்பால சொல்லுதா, பெண்பால சொல்லுதா, இப்படி எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி என்ன பண்ணணும், என்ன ஆப்ஷன் இதுக்கு பொருத்தமா வரும் அப்படின்றத நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இதுல 10 fill in the blanks இருக்கு. நீங்க சூப்பரா பண்ணி அனுப்புங்க. ஒருமை பன்மை எல்லாத்தையும் நோட் பண்ணி அழகா நீங்க ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்களா தான் பண்ணணும். யாருடைய ஹெல்ப்பும் எடுத்துக்க கூடாது. நீங்களா ஒரு விஷயத்த பண்ணும் பொழுதுதான் தப்பு ஏற்பட்டு உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகி கரெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? எடுத்த உடனே நீங்க கேட்டு கரெக்டான ஆன்சர் ஃபில்அப் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல புரிதல் வராது. மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும். அதனால தப்பு வந்துருமோ அதனாலதான் நான் கேட்டு எழுதுனேன்னு சொல்லக்கூடாது. தப்பு வந்தாதான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? கரெக்டா எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.